ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பாட்டி சொன்னது மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து மனோஜும் ரோஹிணியும் வந்து வெளியில் தான் படுக்கணும், முத்துவும் மீனாவும் அவங்க ரூமை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவும் மீனாவும் ரூமுக்கு போயிடறாங்க. ஆனால் மனோஜுக்கு வந்து ரூமை விட்டு கொடுக்கறதுல மனசே இல்லை. ஐயோ, ஏசி இல்லாமல் நான் எப்படி தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து ரோஹிணிகிட்ட புலம்பிகிட்ருக்காரு. சரி விடு, இன்னும் ஒரு வாரத்துக்கு தானே, பாட்டி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் மனோஜ் வந்து போய் கதவை தட்டிட்டு, எனக்கு என்னோடய பில்லோவை கொடு, அதை படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் படுத்துறாரு. உடனே முத்து இருந்துட்டு, ஏன்டா அது என்ன உனக்கு தூக்கம் மாத்திரையாடா, ஏன்டா அப்படி படுத்துற அப்படின்னு சொல்லி தூக்கி தந்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போய் கதவை தட்டி, என்னோடய லேப்டாப் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்படியே முத்துக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. அங்கே இருக்கிற மனோஜோட ஐட்டம் எல்லாமே வந்து அங்கே ஒரு துணியில் போட்டு அப்படியே மூட்டை முடிச்ச மாதிரி கட்டி கொடுத்துறாரு. இங்கே பாரு அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து கதவை தட்டினீன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறாரு. அப்படியே வெளியே படுத்தா அவருக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் மனோஜ் தூங்காமல் இருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை, ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது, எப்படி தூங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிகிட்ருக்காரு. சரி விடு, சரியாயிரும், எப்படியோ அடுத்த வாரம் வந்து ரவியும் ஸ்ருதியும் வெளியில் படுக்க போகிறாங்க, ஸ்ருதி கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டா, ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம முத்துவும் மீனாவும் உள்ளே கட்டில் இருந்தால் கூட அவங்க கீழே தான் பாய் விரித்து போட்டு படுத்துட்ருக்குறாங்க. பார்க்கலாம் ஸ்ருதியும் ரவியும் வெளியில் வந்து தூங்குறப்ப என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு.